அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் இந்த ஆண்டு நடந்த RRB NTPCயோட யூஜி அண்ட் கிராஜுவேட் தேர்வுக்கான பொருளியல் கொஷின்ஸ், அதாவது எக்கனாமிக் கொஷின்ஸை வந்துட்டு இன்றைய வகுப்பில் தொகுத்து பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். Which international organization supports globalization and free trade? உலகமயமாக்கல் மற்றும் சுதந்திர வர்த்தகத்தை ஆதரிக்கும் சர்வதேச அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. WTO, UNESCO, IMF, WHO. உலக வர்த்தக அமைப்பு, ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு, சர்வதேச நாணய நிதியம், உலக சுகாதார அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே குளோபலைசேஷன்னா என்ன, ஃப்ரீ ட்ரேட்னா என்ன அப்படின்றது தெரியணும். உலகமயமாக்கல் அப்படின்றதுனா ஒன்றும் இல்லை. இப்போது நான் வந்துட்டு இந்தியாவில் தொழில் செஞ்சிட்ருக்கேன். என்னோடய தொழில் இந்தியாவில் மட்டும் முடிஞ்சிடக்கூடாது, நான் வெளிநாட்டிலையும் போய் தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நான் வெளிநாட்டிலையும் போய் என்னுடைய தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாட்டோட எக்கனாமியும் இன்னொரு நாட்டோட எக்கனாமியும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? பல நாடுகளோட பொருளாதாரம், வர்த்தகம், தொழில்நுட்பம், முதலீடு, தகவல் ஆகியவற்றை எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுவதே உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த உலகமயமாக்கலோட சப் டைமென்ஷன் தான் வந்துட்டு, அதில் ஒரு டைமென்ஷன் தான் ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏற்றுமதி இறக்குமதி, இரு நாட்டுகளோடைய ஏற்றுமதி இறக்குமதி வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு செய்கிறது, எந்த ஒரு கோட்பாடும் இல்லாமல் வரிகளும் இல்லாமல் வந்துட்டு ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர், இந்த ஆர்கனைசேஷனை குளோபலைசேஷனையும் ஃப்ரீ ட்ரேடையும் சப்போர்ட் பண்ணுற ஆர்கனைசேஷன் எது அப்படின்னா WTO. ஆப்ஷன் ஏ, WTO தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஷின். What is the projected annual growth rate of the India-UK bilateral trade under the new free trade agreement? புதிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியா இங்கிலாந்து இருதரப்பு வர்த்தகத்தின் எதிர்பார்க்கப்படும் ஆண்டு வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது முழுக்க ஃபேக்சுவல் கொஷின். இந்த வருஷம் இந்த கொஷினை இந்த கொஷினை வந்துட்டு ஏன் 2025 கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் யூகேக்கு போய் நியூ FTA அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காரு. யூகே மட்டும் இல்லை, UAE அண்ட் ஆஸ்திரேலியா, இந்த 2 கண்ட்ரிக்கும் போய் நியூ FTA அக்ரிமெண்ட்டை வந்துட்டு சைன் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த கொஷினை வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ரொஜெக்டட் க்ரோத் ரேட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரொஜெக்டட் க்ரோத் ரேட் என்ன அப்படின்னா 15.2% க்ரோத் ரேட் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த இயருக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் B, 15%. அடுத்த கொஷின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் பப்ளிக் செக்டார்ஸ் ரோல் இன் தி இந்தியன் எக்கனாமி டியூரிங் 1947 to 1991? ஓகேவா? 1947 இருந்து 1991 வரை உள்ள காலகட்டத்தில் இந்திய பொருளாதாரத்தில் பொதுத்துறையின் பங்கை பின்வரும் எந்த அம்சம் சிறப்பாக விரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கே தெரியும் 1947 இருந்து 1991 அது வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ கோர் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தான் அந்த பீரியடில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி, டாமினன்ட் இன் கோர் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ அந்த டைமில் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956. அது மூலயமா நம்ம ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பப்ளிக் செக்டாரில் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஓனர்ஷிப் எய்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். அடுத்த கொஷின் வந்துட்டு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் இன்டர்ஜெனரேஷனல் ஈக்விட்டி? தலைமுறைகளுக்கு இடையேயான சமத்துவத்தை பின்வரும் எது சிறப்பாக விரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 4 ஆப்ஷனில் வந்துட்டு நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு தெரியறதுக்கு நம்ம இன்டர்ஜென்ரேஷனல் ஈக்விட்டினா என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? இன்டர்ஜென்ரேஷனல் ஈக்விட்டினா ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற தலைமுறை, ஓகேவா, அவங்க வந்துட்டு இப்போ இருக்கிற வளங்களை கரெக்டாக என்ஷோர் பண்ணி ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு தேவைப்படும், அதனால் நம்ம வந்து அளவோடு யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசித்து யூஸ் பண்ணுறது தான் இன்டர்ஜென்ரேஷனல் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஆப்ஷன் பார்க்கலாமா?
ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அமாங் ப்ரெசன்ட் டே நேஷன்ஸ். இன்றைய நாடுகளுக்கிடையே வளங்களின் நியாயமான விநியோகம். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் டே நேஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த ஆப்ஷன் தப்பானது. ஓகேவா? இப்போது தற்போதைய நிலையை நம்ம பார்க்குறோம். ஸோ இது தப்பானது. ஃபேர் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அமாங் வேரியஸ் இன்கம் குரூப்ஸ். பல்வேறு வருமான குழுக்களுக்கிடையே வளங்களின் நியாயமான ஒதுக்கீடு. ஓகேவா? ஸோ இது வந்து வேரியஸ் குரூப்ஸ்க்கு நடுவில் நம்ம பார்க்கல. நான் என்ன சொன்னேன், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஈக்குவல் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஏஜ் பேஸ்டு பாப்புலேஷன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது அடிப்படையிலான அனைத்து மக்கள் தொகை குழுக்களுக்கும் சமமான பொருளாதார வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏஜ் பேஸ்டும் இல்லை. ஓகேவா? ஃப்யூச்சர் பேஸ்டு தான். ஸோ ஃபேர் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் டு என்ஷோர் அவைலபிலிட்டி ஃபார் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ். எதிர்கால சந்ததியினருக்கு கிடைக்கும் தன்மையை உறுதி செய்வதற்காக வளங்களின் நியாயமான பண்பாடு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் யூஸ் டு மெஷர் அ டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்? மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் ஒழுக்கமான வாழ்க்கை தரத்தை அளவிடுவதற்கு என்ன பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது முதல்ல என்னன்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா மொத்த மனித முன்னேற்றத்தையும், ஓகேவா, ஒரு நாட்டோட மொத்த மனித முன்னேற்றத்தையும் அதனோட பயன்பாட்டையும், ஓகேவா, குறிக்கிற ஒரு இண்டெக்ஸ் தான் வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை யார் வெளியிடுறா அப்படின்னா UNDP. ஓகேவா? இதில் 3 டைமென்ஷன் இருக்குது. ஹெல்த்து, எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், 10 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஹெல்த்தில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் பர்த். ஓகேவா? பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுள் அப்படின்றத சொல்லுவாங்க. செகண்டு எஜுகேஷன், மெனி இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அண்ட் எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். சராசரி பள்ளி படிப்பு ஆண்டுகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு ஆண்டுகள் அப்படின்றது. ஸோ எவ்வளோ வருஷம் வந்துட்டு ஸ்கூல்ஸ் படிக்கணும், அதே மாதிரி நார்மலாக எவ்வளோ வருஷம் ஒருத்தவங்க படிச்சுட்ருக்காங்க, ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணுறது எஜுகேஷன். தேர்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகேவா? அது வந்துட்டு ஜிடிபி பர் கேபிட்டா. ஓகேவா? PPP US டாலர். அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அது வந்துட்டு பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி. ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி பேஸ் பண்ணி தான் US டாலரில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு எதுக்காக இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தராதரத்தையும் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டையும் வந்துட்டு கம்பேர் செய்வாங்க. இந்த நாட்டுடைய மனிதனுடைய வாழ்க்கை தராதரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, இன்னொரு நாட்டோட மனிதனோட வாழ்க்கை தராதரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றத கம்பேர் செய்வாங்க. அதே மாதிரி ரியல் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். ஓகேவா? பீப்புள் தான் வந்துட்டு ரியல் வெல்த் ஆஃப் நேஷன். அவங்க ஒரு நாட்டிலையும் வந்துட்டு எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை தராதரம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த காம்போசிட் இண்டெக்ஸை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். வாட் இஸ் யூஸ் டு மெஷர் அ டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்? நம்ம பார்த்தோம், அங்கேயே பார்த்தோம். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் தொகை அடர்த்தி, அது வராது. ஓகேவா? செகண்டு அவைலபிலிட்டி ஆஃப் லக்ஸுரி குட்ஸ், ஆடம்பர பொருட்களின் கிடைக்கும் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லக்ஸுரி குட்ஸை வச்சுட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தராதரம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ண முடியாது டீசெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை. தேர்டு மாதாந்திர சேலரி, அதே மாதிரி மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு அதிகமாக இருக்கும், ஒரு மனிதனுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ண முடியாது. ஃபோர்த்து ஜிடிபி பர் கேபிட்டா இன் PPP US டாலர். ஓகேவா? பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி US டாலரில் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? The National Multidimensional Poverty Index published by Niti Aayog measures poverty beyond income considering multiple deprivation. Which of the following dimension is not included in India's Multidimensional Poverty Index? ஓகேவா? நித்தி ஆயோக் தான் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸை வந்துட்டு வெளியிடுறாங்க. பல பரிமாண வறுமை குறியீடு. ஓகேவா? அது வந்துட்டு இன்கம்மை மட்டும் வந்துட்டு அந்த குறியீட்டில் வந்துட்டு சேர்க்கலை, மெஷர் பண்ணலை. அதோடு சேர்த்து
பாவர்ட்டியும் மெஷர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் ஓகேவா, இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் இந்த கொஷின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து இன்கமையும் மெஷர் பண்ணும், பாவர்ட்டியும் மென்ஷன் பண்ணும். இதில் 3 டைமென்ஷன் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கு. அங்கே இங்கே ஹெல்த்தில் வந்துட்டு நியூட்ரிஷன் அண்ட் சைல்டு மார்ட்டாலிட்டியை நம்ம பார்க்க போகிறோம். நியூட்ரிஷன்னா ஊட்டச்சத்து, சைல்டு மார்ட்டாலிட்டினா குழந்தை இறப்பு. ஓகேவா, அதே மாதிரி எஜுகேஷனில் வந்துட்டு பள்ளி படிப்பு ஆண்டுகள், இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், அதே மாதிரி எவ்வளோ வருஷம் வந்து படிக்கிறாங்க அப்படின்றது, ஸ்கூலுக்கு எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அடுத்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது, இதில் வந்துட்டு சமையல் எரிபொருட்கள் இருக்கா, இல்லை சுகாதாரம் இருக்கா, ஒழுங்காக இருக்கா, குடிநீர் இருக்கா, மின்சாரம் இருக்கா, வீடு இருக்கா, சொத்து இருக்கா, இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்லாம் இருக்கா அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இதில் 3 டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பர்பஸ், இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் புவராக இருக்காங்க, எதனால் புவராக இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன வெல்ஃபேர் பாலிசிஸ் வந்துட்டு கவர்மெண்ட் கொண்டு வரலாம். ஓகேவா, இதனால் பாவர்ட்டியை என்ன பாலிசி கொண்டு வந்தால் அவங்க பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். இதெல்லாம் தான் மெயின் பர்பஸ் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸோடது. ஓகேவா, இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன இருக்கும்? நான் என்ன சொன்னேன், 3 டைமென்ஷன் பார்த்தோம், ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பார்த்தோம். ஓகேவா, இதில் ஆப்ஷன் ஏல மட்டும் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு அந்த டைமென்ஷனில் இல்லை. ஸோ கரெக்டான ஆன்சர் இங்கே எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, அடுத்த கொஸ்டின், which of the following was a major drawback of the Indian economy at the time of independence? ஸோ நம்ம இந்த கொஷினை வந்துட்டு டைரெக்டாக ஆன்சரில் வச்சே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வச்சே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, சுதந்திரத்தின் போது இந்திய பொருளாதாரத்தின் முக்கிய குறைபாடாக பின்வருவனவற்றில் எது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் வந்து சொல்கிறாங்க. டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் என்னென்ன ட்ராபேக் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரெயின்ஸ், நம்மக்கிட்ட ஃபுட் கிரெயின்ஸ் அதிகமாக இருந்ததா? இல்லை. ஓகேவா, ஹை இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், ஓகேவா, நம்மக்கிட்ட வந்துட்டு அதிக தொழில்துறை உற்பத்தி இருந்ததா? ஸோ இல்லை. செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. தேர்ட் ஆப்ஷன், ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி, அதிக வேலையின்மை மற்றும் வறுமை. கண்டிப்பாக நம்மக்கிட்ட வேலையின்மை இருந்தது தான், வறுமையும் இருந்தது தான். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், why can gross enrollment ratio sometime exceeds 100% அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மொத்த சேர்க்கை விகிதம் சில நேரங்களில் 100% விட அதிகமாக இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது முதல்ல என்னன்னு தெரிஞ்சிட்டா இந்த கொஷினை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு கோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நார்மலாக பிஎஸ்சின்னு ஒரு கோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோர்ஸில் வந்துட்டு 17 வயசு உள்ள ஸ்டூடெண்ட் ஒரு 100 பேர் சேர்றாங்க, 18 வயசு உள்ள ஸ்டூடெண்ட் ஒரு 100 பேர் சேர்றாங்க, 19 வயசு 20 வயசு உள்ள ஸ்டூடெண்ட்டு ஒரு 200 பேர் சேர்றாங்க. ஸோ மொத்தம் 400 பேர். ஓகேவா, ஆனால் அந்த கோர்ஸுக்காக ஒரு பாப்புலேஷன், ஒரு ஏஜ் பேஸ்ட் இருக்கும்ல, ஒரு 17 வயசுன்னு வச்சுக்கலாம், அந்த ஏஜ் பேஸ்ட் இருக்கும்ல, அந்த ஏஜ் பேஸ்ட் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்காங்க? ஓகேவா, டோட்டல் என்ரோல்மெண்ட் 400, மொத்த பாப்புலேஷன் வந்துட்டு ஒரு 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 400/300 × 100, இதுதான் வந்துட்டு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, டோட்டல் என்ரோல்மெண்ட் இன் அ ஸ்பெசிஃபிக் லெவல் ஆஃப் எஜுகேஷன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ். ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட கல்வி நிலைப்பாட்டில் சேர்க்கப்பட்டுள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கையை அந்த நிலைக்கு உரிய அதிகாரப்பூர்வ வயது குழு மக்கள் தொகையுடன் ஒப்பிட்டு அளவிடும் சுட்டிக்காட்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து சம்டைம்ஸ் மோர் தென் 100%ம் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஓகேவா, என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? டியூ டு ஸ்கூல் மர்ஜர்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறங்களில் பள்ளி இணைப்புகள் காரணமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இது தப்பான ஆன்சர். செகண்ட், டியூ டு இன்க்ளூஷன் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, முதுகலை மாணவர்கள் சேர்ப்பதன் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் சேர்ந்தால் மட்டும் டோட்டல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கிடச்சிருமா? இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. தேர்ட் ஆப்ஷன், டியூ டு என்ரோல்மெண்ட் ஆஃப் லேர்னர்ஸ் அவுட்சைட் தி அஃபிஷியல் குரூப். ஓகேவா, அதிகாரப்பூர்வ வயது குழுக்களுக்கு வெளியே கற்பவர்களின் சேர்க்கை காரணமாக. ஸோ நம்ம சொன்னோம் அந்த ஏஜ் பேஸ்ட் மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இருக்கிற ஏஜ் பேஸ் அவுட்சைடர் லேர்னர்ஸ் இவங்கெல்லாம் சேர்றதுனால. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், போஸ்ட் 1991 ரிஃபார்ம் த டேர்ம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு. ஓகேவா,
1991 சீர்திருத்தத்திற்கு பிறகு முதலீடு விலக்கல் என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன் பேஸ் போவேன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லலாம். ஓகேவா? பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் பொதுத்துறை நிறுவனங்களில் அரசோட ஷேர்ஸ், ஓகேவா, அரசோட பங்கை வந்துட்டு ப்ரைவேட்டுக்கோ இல்லை பீப்புளுக்கோ விற்றுட்டாங்க அப்படின்னா அதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா அரசோட நிதி சுமையை கொஞ்சம் குறைக்கிறதுக்காகவும் எஃபிஷியன்சி அண்ட் காம்படிட்டிவ்னஸ், என்டர்பிரைசஸில் எஃபிஷியன்சி காம்படிட்டிவ்னஸ் கொண்டு வரதுக்காகவும் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனாக அதிகரிக்கிறதுக்காகவும் ப்ராஃபிட்டை ரெவென்யூ அதிகரிக்கிறதுக்காகவும் கொண்டு வராங்க. ஓகேவா? இதில் 2 டைப் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இப்போது அரசு வந்துட்டு ஒரு கம்பெனியை விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸை விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட அரசோட ஷேர் வந்து 90% இருக்குது. ஓகேவா? நான் வந்து வெறும் 30% விற்றுட்டு மீதி 60% நான் என்கிட்ட வச்சுக்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் கிட்ட 51%க்கு மேலே ஷேர் இருக்கோ அது வந்துட்டு மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எனக்கு 51% ஷேர்லாம் வேணாம்ப்பா, என்னோட 90% ஷேரில் நீ என்ன பண்ணு, 60% நீ வாங்கிட்டு என்கிட்ட 30% இருந்தால் மட்டும் எனக்கு போதும், 51%க்கும் கீழே இருக்கிற ஷேர் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஏர் இந்தியா, ஏர் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கொஷினை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்க்ரீசிங் டாக்ஸஸ், இல்லை, தப்பான விஷயம். வரிகளை அதிகரித்தல், தப்பான ஆன்சர். ரெடியூசிங் ஃபாரின் ட்ரேட்க்கும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் சம்மந்தமே இல்லை, ஸோ தப்பான ஆன்சர். செல்லிங் கவர்மெண்ட் ஷேர்ஸ் இன் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ். ஓகே, பொதுத்துறை நிறுவனங்களில் அரசாங்கத்தின் பங்கை விற்றல், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் வந்துட்டு வாட் இஸ் தி ரேங்க் ஆஃப் சர்வீஸ் செக்டார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாப் ரெசிபியன்ட் ஆஃப் FDI equity in financial year 2024-25 as per the data of the Ministry of Commerce and Industry. வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படி 2024-2025 நிதியாண்டில் FDI ஈக்விட்டியை பெறுவதில் சேவைத்துறையின் தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரேங்க், சர்வீஸ் செக்டாரோடைய ரேங்க்கு கேட்டிருக்காங்க. இதில் FDI ஈக்விட்டினா என்ன? ஓகேவா? வெளிநாட்டு நேரடி முதலீட்டு பங்கு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் நம்ம நாட்டு இந்தியன் என்டர்பிரைசஸ், இந்தியன் கம்பெனிஸ்குள்ளே ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் FDI ஈக்விட்டி. அவங்க எய்தர் வந்துட்டு ஷேராக வாங்கலாம், இல்லைனா ஓனர்ஷிப்பாக வந்துட்டு வாங்கிக்கலாம். அவங்க வந்து 10% இல்லை அதுக்கும் மேலே வந்துட்டு வாங்கலாம். ஸோ அது மூலியமாக நமக்கு கேபிட்டல் உள்ளே வரும், டெக்னாலஜி உள்ளே வரும், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளே வரும். ஓகேவா? இது வந்து 2 ரூட் வழியாக வரும். இதர் கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபெரன்ஸ் இருக்கும், இல்லை கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபெரன்ஸ் இருக்காது. கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபெரன்ஸ் இருக்கிற ரூட் வந்துட்டு கவர்மெண்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்டர்ஃபெரன்ஸ் இல்லாத ரூட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? இதில் வந்துட்டு இப்போது இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபைனான்ஷியல் இயர் 2024-25 சர்வீஸ் செக்டார் வந்துட்டு டாப்பில் இருக்குது, ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ FDI ஈக்விட்டி அதில் என்னென்ன சர்வீஸ் வந்துட்டு நம்ம இது கிடச்சிருக்கு அப்படின்னா மோஸ்ட்டாக வந்துட்டு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இதெல்லாம் தாண்டி ட்ரேடிங், இந்த டேட்டாவெல்லாம் தாண்டி நம்ம வந்து அரௌண்ட் 19% லார்ஜஸ்ட் ஷேரில் நம்ம இருக்கோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன இதுக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின், what significant change did the Security and Exchange Board SEBI implement in 2025 regarding derivative changes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க ஃபேக்சுவல் கொஷினாக கேட்டது. ஓகேவா? வழித்தோன்றல் மாற்றங்கள் தொடர்பாக 2025ஆம் ஆண்டில் பாதுகாப்பு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் என்ன குறிப்பிடத்தக்க மாற்றத்தை செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செபினா என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? செபின்றது வந்துட்டு ஒரு கேபிட்டல் மார்க்கெட், இந்தியாவோட கேபிட்டல் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? பங்குச்சந்தை மற்றும் பத்திர பரிவர்த்தனை
வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1988ஆம் ஆண்டு வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு சட்டப்பூர்வ அதிகாரம் வந்துட்டு 1992ல் கிடச்சிருக்கு த்ரூ செபி ஆக்ட் மூலியமாக. ஓகேவா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்பரண்ட் ட்ரேடிங் நடக்கும். ஓகேவா, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை வந்துட்டு பத்திர பரிவர்த்தனை சந்தையை வந்துட்டு ஒழுங்கமைப்பாங்க இவங்க. ஓகேவா, இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பையில் இருக்குது. இப்போது ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செபி வந்துட்டு ஸ்ட்ரிக்டர் ரெகுலேஷன்ஸ் இன் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட்டாக இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தட் இஸ் ஓப்பன் பொசிஷனுக்கு லிமிட்ஸை இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நீங்கள் மார்க்கெட் வாலடைலிட்டி ஆகக்கூடாது. ஸோ அது கண்ட்ரோல் பண்ணணும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். எக்ஸசிவ் ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். லிஃப்டிங் ஆல் ட்ரேடிங் ரெகுலேஷன்ஸ் டு என்ஹான்ஸ் இந்தியாஸ் அப்பீல் டு இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா, முதலீட்டாளர்களிடம் இந்தியாவின் ஈர்ப்பை அதிகரிக்க அனைத்து வர்த்தக விதிமுறைகளையும் நீக்குதல். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இது தப்பான ஸ்டேட்மெண்ட். செகண்டு, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் லிமிட்ஸ் ஆன் ஓப்பன் பொசிஷன் இன் இண்டெக்ஸ் ஆப்ஷன் டு ரெடியூஸ் ட்ரேடிங் ரிஸ்க். வர்த்தக அபாயங்களை குறைக்க குறியீட்டு விருப்பத்தில் திறந்த நிலைக்கான வரம்புகளை அறிமுகப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் வந்துட்டு நம்ம இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி இந்தியாஸ் நேஷ்னல் அண்ட் பர் கேபிட்டா டியூரிங் தி கொலோனியல் ரூல் இஸ் கரெக்ட். ஓகேவா, காலனித்துவ ஆட்சியின் போது இந்தியாவின் தேசிய மற்றும் தனிநபர் வருமானம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கொலோனியல் கவர்மெண்ட்னா நமக்கே தெரியும். ஓகேவா, அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். த கொலோனியல் கவர்மெண்ட் எஸ்டிமேட்டட் இந்தியாஸ் நேஷ்னல் அண்ட் பர் கேபிட்டா இன்கம் சின்சியர்லி எவ்ரி இயர். ஓகேவா, அவங்க சின்சியரெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மளை ஆண்ட பிரிட்டிஷ் வந்துட்டு நம்மக்கிட்டேருந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனை தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து சின்சியரெல்லாம் பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஆப்ஷன், த கொலோனியல் கவர்மெண்ட் எஸ்டிமேட்டட் இந்தியாஸ் பர் கேபிட்டா இன்கம் பட் இக்னோர்ட் நேஷ்னல் இன்கம். ஏதாவது ஒன்றாவது ஒழுங்காக பார்த்துருந்தா கூட நம்மளுடைய நாட்டில் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துருக்காது. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு செகண்ட் அதுவும் பண்ணலை. ஸோ பர் கேபிட்டா கூட அவங்க வந்துட்டு ஒழுங்காக பார்க்கல. ஸோ தப்பு தான். தேர்ட் ஆப்ஷன், த கொலோனியல் கவர்மெண்ட் நெவர் மேட் எனி சின்சியர் அட்டெம்ப்ட் டு எஸ்டிமேட் இந்தியாஸ் நேஷ்னல் அண்ட் பர் கேபிட்டா இன்கம். இதுதான் உண்மையான விஷயம். நம்மக்கிட்டேருந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த் நடந்துடுச்சு, எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்தது. ஓகேவா, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப லோவாக இருந்தது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட இருந்ததுனால அவங்க நம்மளுடைய நேஷ்னல் இன்கமையும் சரி பர் கேபிட்டாவையும் சரி என்றைக்குமே எஸ்டிமேட் பண்ணதே இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், at the time of independence which sector contributed the largest share to India's national income அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட நேஷ்னல் இன்கம் அப்போ லார்ஜஸ்ட் சார் எந்த செக்டார் அப்படின்னு நமக்கே தெரியும். இந்த 4 ஆப்ஷனில் அக்ரிகல்ச்சர் தான். ஏன்னா 50 to 60% நியர்லி இந்தியாவோட ஒர்க் ஃபோர்ஸ். ஓகேவா, அந்த டைமில் இந்தியாவோட ஒர்க் ஃபோர்ஸ் நியர்லி 50 to 60% அக்ரிகல்ச்சரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுடைய நேஷ்னல் இன்கம்க்கு லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டராக இருந்தது அந்த டைமில். அண்ட் நம்ம அந்த இண்டஸ்ட்ரியல் அண்ட் சர்வீஸ் செக்டார் கூட ரொம்ப புவர்லி டெவலப்டாக இருந்தது. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு டி, அக்ரிகல்ச்சர். அடுத்த கொஷின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பின்வருவனவற்றில் மென்மையான உள்கட்டமைப்பிற்கு உதாரணம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு முதல்ல தெரியணும். ஓகேவா, சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா பொருளாதார செயல்பாடுகளை ஆதரிக்கும் சமூக, மனித மற்றும் நிறுவன அமைப்புகளை குறிக்கும். ஓகேவா, தட் இஸ் இன்ஸ்டிடியூஷனல், சோஷியல் அண்ட் ஹியூமன் சிஸ்டம் that support economic activity and improve quality of life. நம்மளுடைய வாழ்வோட குவாலிட்டியையும் வாழ்வாதாரத்தோட குவாலிட்டியையும் எக்கனாமிக் டே டு டே எக்கனாமிக் ஆக்டிவிட்டியையும் சப்போர்ட் பண்ணுற எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், சோஷியல் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை ஹியூமன் சிஸ்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கான உதாரணங்கள் வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டம், health care service, legal and judicial system, banking and financial institutions, governance and administrative system, skill development system, இதெல்லாம். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பப்ளிக் எஜுகேஷன்,
வாட்டர் பைப்லைன், bridges and airport. ஓகேவா? ஸோ நம்ம சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன? ஹியூமன் சிஸ்டம், இன்ஸ்டிடியூஷனல் அண்டு சோஷியல். இது மூணுமே வந்துட்டு நம்மளுடைய எக்கனாமிக் அண்ட் இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் எது பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் வந்துட்டு பப்ளிக் எஜுகேஷனை நம்ம பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து privatization aims to improve dash in public enterprises. ஓகேவா? தனியார் மயமாக்கல் பொது நிறுவனங்களில் எதனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஆப்ஷனை வச்சு நம்மளால் வந்துட்டு ஆன்சர் போட முடியும். தனியார் மயமாக்கல் வந்தது அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குமா? நோ, நடக்காது, ரொம்ப அதிகமாக இருக்காது. ஓகேவா? ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அண்ட் காம்படிட்டிவ்னஸ் கண்டிப்பாக இது இருக்கும். ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அண்ட் காம்படிட்டிவ்னஸ். ஓகேவா? செயல்பாடுகள் ஒழுங்காக நடக்கும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தனியார் மயமாக்கல் அப்படின்னா மொத்தமாக ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்கும். அப்போ ஒரு பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னா நீ ஒழுங்காக ஒர்க் பண்ணால் தான் ஒரு பிஸ்னஸ் நடக்கும். ஸோ ஆப்ரேட்டிவ் எஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் காம்படிட்டிவ்னஸ், இவங்க இப்போ 2 கம்பெனி இருக்குது. ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை சூப்பராக உருவாக்குறாங்க, ஒரு சோப்பை. இன்னொருத்தவங்க இதை விட நான் சூப்பராக ஒரு சோப்பை உருவாக்கணும், அப்போ தான் எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும், அப்போ தான் என்னுடைய சோப்பு விற்பனை ஆகும்னு சொல்லிட்டு கொண்டு வரது காம்படிட்டிவ்னஸ். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப்ஸ் தி பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா? இந்திய திட்டக்குழுவை பின் வருவனவற்றில் எது சரியாக விரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது முதல்ல நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு எப்போ வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1950. இது வந்து வெறும் ஒரு ஆலோசனை அமைப்பு மட்டும்தான், அட்வைசரி பாடி மட்டும்தான். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசரி பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து 1950 செட்டப் பண்ணாங்க. பை அரசு தீர்மானத்தின் மூலம் இதை வந்துட்டு செட்டப் பண்ணாங்க. ஓகேவா? இது வந்து நெய்தர் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி நார் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. இது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசரி பாடி. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா? அ கான்ஸ்டிடியூஷனல் கமிஷன் சேர்டு பை தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இல்லை, பிளானிங் கமிஷனுக்கும் இந்த ஆப்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. செகண்ட், ஸ்டாச்சுட்டரி பாடி கிரியேட்டட் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இன் 1950. ஓகேவா? 1950 ஆண்டு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது சட்டப்பூர்வ அமைப்புன்னு நம்ம பார்க்கவே இல்லை. இது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி. அ கான்ஸ்டியூஷனல் பாடி எஸ்டாப்ளிஷ்டு பை அன் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இல்லை, கண்டிப்பாக தேர்ட் ஆப்ஷனும் இல்லை. ஃபோர்த் ஆப்ஷன், அன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அட்வைசரி பாடி கிரியேட்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெசல்யூஷன் இன் 1950. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இதே மாதிரி இன்னும் மேற்கொண்டு அதிகமான கொஷின்ஸை வந்துட்டு அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.